ஹலோ வணக்கம். ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு ஆஃபீஸில் கௌதம் செஞ்சுருக்க எல்லா சதியுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு துப்பு கிடைச்சதுனால நம்ம சூர்யா இருந்துட்டு மகாவுக்கு கால் பண்ணி, மகா உடனே நீ ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க, அதனால் வந்திருக்கேன் ஒரு இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான வேலை இங்கே இருக்குது மகா, நீ உடனே ஆஃபீஸுக்கு வா அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லிடுறாரு. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட, அம்மா இந்த வேலையை நீ பார்த்துக்கோமா, நல்லா பர்ஃபெக்டாக முடிச்சிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரியும் சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா, நான் கண்டிப்பாக இந்த வேலையை முடிச்சு வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மகாவும் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாக்கு பணம் கொடுத்தவன் வந்து வெளியே வரான். வெளியே வந்ததுமே நம்ம கோடீஸ்வரி வந்து மண்டியிலே கட்டி வச்சு அடிச்சு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு அடிச்சு வச்சிடறாங்க அவனை. மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட, என்ன சூர்யா எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கௌதம் செஞ்சதெல்லாம் ஒரு ரெக்கார்டா எடுத்து வச்சிருக்காரு, இதெல்லாம் பாரு மகா என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மகாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. கூட பிறந்த தம்பி மாதிரி எல்லாருமே நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இவன் என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்த இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பாரு மகா, எனக்கு குடும்பத்தை நினைச்சாவே ரொம்ப அசிங்கமா இருக்கு மகா, எனக்கு கஷ்டமா இருக்கு, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு மகா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்க பாருங்க தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க போய் வீட்டுல நிரூபிக்கணும். இந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு நடுங்க, நான் ஒரு முக்கியமான வேலை முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மகா நீ வந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து எல்லா ஆதாரத்தையும் ஒரு ரெக்கார்டா எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனே தாத்தா பாட்டி கிட்ட வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லவும், நம்ம கௌதம் வந்து அந்த நேரம் பார்த்து எங்கேயோ போயிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சவன் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா வந்து கௌதம் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா நழுவ பாக்குறாங்க. அதை சூர்யா பார்த்துட்டு, எங்க போறீங்க, கௌதம் கால் பண்ணி சொல்லலாம்னு போறீங்களா, அவ்வளவுதான் உங்களுக்கு, அவன் வீட்டுக்கு வரட்டும், நீங்க இங்கே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் வந்துடுறாங்க. கௌதம வந்து போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ராவை நான் இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுறாங்க. நம்ம மகா இருந்துட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த பெரியவர்கிட்டையும் கொடுத்துடுறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு அழுகுறாங்க, என்ன வீட்டை விட்டாலும் துரத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வாசல்ல இருக்காங்க. சித்ரா வந்து இந்த வீட்டுக்குள்ள போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.